அனைவருக்கும் வணக்கம். வலைத்தமிழ் வாசகர்களுக்காக, உலக தமிழர்களுக்காக இன்று ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நாம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே சந்திக்கவிருக்கிறோம். உலகம் முழுக்க பல்வேறு மாற்றங்களை, உலகளாவிய வாழ்வியலை தமிழர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நேர்காணலானது ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலாக பார்க்கப்பட வேண்டியது. காரணம், இதில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்றைய சவால்களை உள்ளடக்கிய செய்திகளை குறித்தும் அதுக்கான செயல்பாடுகளை, திட்டங்களை குறித்தும் திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமையைத்தான் நாம் இங்கே சந்திக்கவிருக்கிறோம். பலருக்கும் சாஷே ஒரு குழுமத்தை பற்றி தெரிந்திருக்கும். அந்த குழுமத்திலிருந்து CK அசோக்குமார் சாரை நம்ம இன்றைக்கி நேர்காணல் பண்ணுறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்கள் பல்வேறு கோணங்களில் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பங்களிப்புகளை எல்லாம் ஒரு ஒருமித்த ஒரு பெயரில் முதல் உலக மூத்த குடி என்ற வகையில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அவற்றை தொகுத்து மிகச்செம்மையாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் இயங்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பல்வேறு பங்களிப்புகளை பற்றியும் நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக சார், உங்களுடைய ஒரு பின்புலத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஊர், எங்கேருந்து வந்தீங்க, என்ன மாதிரியான ஒரு பின்புலத்திலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க சார். வணக்கம். வலைத்தமிழ் நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த பார்த்தா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக கடலூர் தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே தான் நான் படித்து வளர்ந்தது. என்னுடைய தந்தையார் முதல் பாக்கெட் ஷாம்புவை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். அந்த பெருமையை அவரைத்தான் சேரும். அவரிடமிருந்து தான் நாங்கள் இந்த தொழில் முனைவர் ஆவது எப்படி என்ற அந்த ஆர்வத்தையும், அந்த அவர் முன்னுதாரணமாக அவர் கொடுத்த அந்த ஷாம்பு சாஷே என்பதை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்களும் ஒரு தொழில் அதிபர்களாக மாறினோம். 1980களில் பாக்கெட் ஷாம்பு என்பதே கிடையாது. பாக்கெட் என்பதே கிடையாது. பாட்டில்களில் தான் ஷாம்பு இருக்கும். அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். 60 ரூபாய் 70 ரூபாய் 100 ml அந்த அளவில் ஒரு சாதாரண மனிதனால் அந்த ஷாம்புவை பயன்படுத்த முடியாது. அது ஒரு லக்ஸரியாக தான் பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 தெருவில் 4-5 பசங்க கிராமப்புறத்தில் விளையாடி இருந்தாங்க. அவங்க தலையெல்லாம் ரொம்ப அழுக்காகவும் ஒன்றோடு ஒன்று ஒரு பிசின் அடைந்தது மாதிரி ஒரு தோற்றத்துடன் இருந்தது. என் தந்தையார் அவர்களை பார்த்துவிட்டு, ஏன் இவ்வளோ தலைமுடியை இவ்வளோ அசுத்தமாக வச்சுருக்கீங்க, ஷாம்பு பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டிருக்காரு. ஷாம்பு என்றால் என்ன அப்படின்னு அந்த பசங்க கேட்டிருக்காங்க. அது அவருடைய மனதில் ஒரு 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 ட்ரிகர்ன்னு சொல்லலாம். இந்த பாக்கெட் ஷாம்பு உருவாவதற்கு ஒரு ஒரு ட்ரிகராக இருந்திருக்கு அது. ஏன் அதை பற்றி அவர் சிந்திச்சிருக்கார். ஏன் இந்த ஷாம்பு மேட்டுக்குடி மக்கள் தான் பயன்படுத்தணுமா, ஏன் இந்த மாதிரி சாமானியர்களும் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவருடைய ஆழ் மனதில் அது அதிகமாக பயன்படுத்தின நோக்கம்தான் அந்த ஷாம்புவாக அது வெளிப்பட்டது, பாக்கெட் ஷாம்பு. 1970களிலே அவர் இந்த முயற்சி ஒரு 2 ஆண்டுகள் அவர் முயற்சி செய்து அதற்காக பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. கார்டன் ஹோஸ் பைப்பை அதை சீலிங் மெஷினை அவரே ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கு பிரிண்டிங் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் முயற்சிகள்லாம் எடுத்து ஒரு முதல் பாக்கெட் ஷாம்புவை 70களிலே அறிமுகப்படுத்தினார். அதுதான் ஒரு முதல் முயற்சி.
அதற்கு பின்பு தான் நாங்கள் அவர் அகால மரணம் அடைந்தது ஒரு 1979. அதனால் அவருக்கு இந்த ஷாம்பு பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தீர்க்கமாக ஒரு தீர்க்கதரிசி போல் நாம் நம்ம ஃபேமிலி வில் பி நோன் ஆஸ் அ சாஷே ஃபேமிலி இன் த ஃப்யூச்சர் அப்படின்னு என்னிடம் பல நாட்கள் சொல்லியிருக்காரு. அவர் மறைவுக்கு அப்புறம் நானும் என்னுடைய மூத்த சகோதரர் டாக்டர் ராஜ்குமார் 2 பேரும் சேர்ந்து இந்த வெல்வெட் ஷாம்புவை பல முயற்சிகள் செய்து நாங்கள் அது ஒரு நேஷ்னல் பிராண்டாக உருவாக்கணும். காட்ரேஜ் என்ற நிறுவனம் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக முதல் பேக்கெட் ஷாம்புவை இந்தியா முழுவதும் எடுத்துன்னு போனோம். அதற்கு பிறகு எங்கள் கூட ரங்கநாதன் குமாரவேல் ஜாயின் பண்ணி அவங்களும் இந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு அவர்கள் பங்களிப்பும் இருந்தது. பிறகு ரங்கநாதன் அவர் சிக் ஷாம்பு என்று ஆரம்பித்து அவர் முயற்சி எடுத்தார். பிறகு நாங்கள் இருவரும் அதை காட்ரேஜ் நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு நேஷ்னல் பிராண்டாக உருவாக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்தோம். அதில் நிறைய யுக்திகள் கொண்டு வந்தோம். ஏனென்றால் அதை ஒரு மார்க்கெட்டிங்க்கு நிறையா இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாமே இருக்குது பேக்கெட் ஷாம்புன்றது இருக்குது. ஆனால் ஒரு கான்செப்ட் எமர்ஜ் ஆகிறப்போ நிறைய முயற்சிகள் பண்ணணும், மார்க்கெட்டிங் எஃபர்ட் எடுக்கணும். நாங்கள் ஒரு வேனை பெயிண்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கே இருக்கிற சிறுவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஷாம்பு எப்படி பயன்படுத்துவது, அதுக்கு கூப்பிட்டா எல்லோரும் வரமாட்டாங்க. அதனால் ஒரு எம்ஜிஆர் படத்தை போட்டு அவர்களை எல்லாம் வர வச்சு ஒரு ஷாம்பு எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் ஷேரிங் அபவுட்டு ஷாம்பு. அப்படின்னா எப்படி முதல்லலாம் சோப்பு தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் சீயக்காய் வரும். சில நேரத்தில் ஆற்று ஓரமாக போய் அந்த மண்ணை எடுத்து மண்ணிலே தலையில் தேய்ச்சிக்குவாங்க. இது மாதிரியான ஒரு செஞ்சுரி பேக் இருந்தது ஷாம்பு. தலை பராமரிப்பு, இந்த கேச பராமரிப்புன்றதுக்கெல்லாம் இதுக்கு தான் பயன்படுத்திக்கணும் வந்தாங்க. நாங்கள் தான் முதல்ல இந்த பேக்கெட் ஷாம்பு அறிமுகப்படுத்தின அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதிலே நிறையா முட்டை ஷாம்பு, அப்புறம் பிளாக் ஷாம்பு, ஜாஸ்மின் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ஷாம்பூஸை கொண்டு வந்தோம். அதையெல்லாம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. சில புதிய யுக்திகளையும் கொண்டு வந்தோம். தீபாவளி அப்போது தலை தேய்ச்சிக்க ஸ்நானம் எடுக்கிறதுன்றது ஒரு 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 பரவலாக எல்லா சவுத் இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அப்போது நாங்கள் கங்கையிலேருந்தே அந்த தண்ணீரை கொண்டு அந்த ஒவ்வொரு பேக்கெட் ஷாம்புவோடையும் இலவசமாக அவங்களுக்கெல்லாம் வீட்டில் விநியோகம் செய்தோம். அது அந்த கேம்பெயின் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கும் பேசப்படுகிறது. கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்காதீங்க, வெல்வெட் ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேளுங்க அப்படின்னும். அப்புறம் முதல் முறையாக குமுதம் ஒரு 5 லட்சம் காப்பீஸ் போயிடுச்சு. அந்த டைமில் ஒரு ஷாம்புவை இலவசமாக ஒவ்வொரு குமுதத்தோடையும் கொடுத்து அதை நாங்கள் மார்க்கெட்டிங் எஃபர்ட் பண்ணோம். அப்புறம் சிக் ஷாம்பு ரங்கநாதன் ஒரு புதிய ஐடியாவாக 5 ரேப்பர் எம்டி ரேப்பர் கொடுத்தா ஒரு ஷாம்பு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு யுக்தியை கொண்டாங்க. இது மாதிரி பெரிய நிறுவனங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் அளவிற்கு, அவர்களே வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்த பாக்கெட் ஷாம்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நாங்கள் பண்ணப்புறம்தான் பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், லீவர்டு, அதுக்கப்புறம் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் எல்லாமே பாக்கெட் ஷாம்பு அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கு பாக்கெட் ஷாம்பு
ஒரு இந்திய பொருளாதாரத்தையே உயர்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக யுக்தியாக மாறி இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் அ மிடில் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கிராசரி ஷாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பல்க் பேக்கிங் அவங்களால முடியாது. அன்றன்றைக்கு தேவை, அந்த வாரத்துக்கு தேவையானதை வாங்கி கொள்ள அளவுக்கு இந்த சாஷே புரட்சி ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. ஷாம்பு மார்க்கெட்டு அந்த காலகட்டத்தில் 1970-80 காலகட்டங்களில் 5 கோடியாக தான் இருந்தது நேஷ்னல் மார்க்கெட் ஆஃப் ஷாம்பு. இன்றைக்கு 20,000 கோடியை தாண்டி இருக்கு பிகாஸ் ஆஃப் த சாஷே இன்டர்வென்ஷன். அது இன்றைக்கு மிகப்பெரிய பிராண்ட் எல்லாமே சாஷேயில் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஹார்லிக்ஸு, அது மாதிரி நிறையா சொல்லக்கூடிய பிஸ்கெட்ஸு எல்லாமே 5 ரூபா பேக்கிங் அப்படின்ற அளவுக்கு எக்கானமியை ஒரு புரட்சி பண்ணியிருக்கு. இந்தியா பல புரட்சிகளை பார்த்துருக்கு. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி அப்படின்னு நிறைய புரட்சிகளை பார்த்துருக்கு. அதே மாதிரி இந்த சாஷே இதனால் பல பேர்களுக்கு நிறைய டைரெக்டாக வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டிட்டர்ஜென்ட்டு, ஜாமு, ஷாம்பு, இது ஆயில், தென் காஃப் சிரப் அப்படின்ற பல கேட்டகரி ஆஃப் ஷாம்பு ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கு சாஷே வடிவில் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கு சாஷேவுடைய தந்தை என்று போற்றப்படுகிறவர் என்னுடைய தந்தையார் சின்னி கிருஷ்ணன். அவருக்கு அளிக்கும் ஒரு மரியாதையாக நாங்கள் அவருக்கு பேரில் அந்த புக்கு ஒன்று வெளியிட இருக்கிறோம். ஐஐடி மெட்ராஸில் 14ஆம் தேதி வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புக் லான்ச்சு. அதே போல் நாங்கள் மட்டும் வளர்ந்தால் போகாது, நிறைய சிறு குறு தொழில்களெல்லாம் வளர வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய தந்தையாருக்கு உண்டு. அதை நாங்கள் என் சகோதரர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த சின்னி கிருஷ்ணன் இனோவேஷன் அவார்ட்ஸ் அப்படின்னு அது மூலமாக நிறைய தொழில் முனைவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் பேரில் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் எவ்ரி இயர். இது 13ஆம் ஆண்டாக கெவின் கேர் நிறுவனம் என்னுடைய இளைய சகோதரர் ரங்கநாதன் எடுத்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த ஃபாதர் ஆஃப் சாஷே ரெவல்யூஷன் என்ற புக்கை வெளியிட இருக்கிறோம். இந்த புன்புலமாக தந்தையார் ஒரு பொது நலன், சமூக அக்கறை அதிகமாக கொண்டவர். வாட் எ ரிச் மேன் என்ஜாய்ஸ் எ காமன் மேன் ஷுட் பி ஏபிள் டு அஃபோர்ட், இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. அந்த உடைய ஒரு பின்புலமாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு ஷாம்பு மட்டுமல்லாமல் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்துருக்குறோம். நாங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு மோடி கவர்மெண்ட்டு மேக் இன் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியா, ஸ்டாண்டப் இண்டியா, டிஜிட்டல் இண்டியான்ற மாதிரி நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 1980களிலே நாங்கள் 500க்கும் மேற்பட்ட சிறு காஸ்மெட்டிக் ஷாம்பு மேக்கிங் இண்டஸ்ட்ரியை பாண்டிச்சேரியையும் கடலூர்லேயும் கொண்டு வந்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கம்ப்யூட்டரைசேஷன் கிடையாது. நாங்களே எல்லாமே ஒரு சில பிஸ்னஸ் மாடலை கொண்டு வந்து ஒரு தொழில் முனைவர்களை உருவாக்கியிருக்கோம். அந்த தொழில் முனைவர்களாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பல வியாபாரங்களில், வர்த்தகத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்துருக்கிறாங்க. இதனால் நாங்கள் வளர்ந்தது நாம் ஆந்த்ரப்ரூனராக இந்தியன் எக்கானமி மாறணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் முதல் உலகம் மூத்தக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் ஃபார் டெவலப்பிங் ஆந்த்ரப்ரூனர்ஷிப். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், சைனாவுக்கு ஒரு 3 முறை போயிருக்கேன். அதை பார்த்து வியப்பமாக இருந்தது, வியந்து பாராட்டி இருக்கிறேன். ஏன்னா அவங்க இன்றைக்கு
சைனா தான் வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏன் நம்மளால் வளர முடியலன்னு அந்த கேள்வி என்னிடம் அதிகமாக எழுந்தது. ஏனென்றால் 1980களில் சைனா வாஸ் அ புவரர் கண்ட்ரி தேன் இந்தியா. நாம் நம்மளுடைய பைசைக்கிள் பஞ்சாப்லேருந்து ஏற்றுமதி ஆகும். அதுதான் அவங்கள ஒன்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இன்றைக்கு சைனா எல்லா நாடுகளை விட உயர்ந்திருக்கு. ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்காக போனோம். அங்கே போனால் 30 கிலோமீட்டர் 2 பக்கமும் அந்த ஷாப்ஸ் இருக்குது. அது மாதிரியான ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க பண்ணுற அவங்களுடைய உற்பத்தி திறன், அந்த ஒரு ஆளுமை எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. நாங்கள் இப்போ பொருட்களை விற்கலான்னு எடுத்துன்னு போனால் அதே பொருளை உங்களுக்கு 1/4 ஆஃப் காஸ்ட்டில் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வால்யூம் அதை பார்க்குறாங்க. ஆனால் இந்தியர்கள் லாபம் தான் அதிகமாக இருக்கணும், வால்யூம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. சைனா கிட்ட கற்றுக்க வேண்டியது மாஸ் ப்ரொடக்ஷன் அண்டு லோ வேல்யூ. இதை சைனா கிட்ட நாம் கற்றுக்கணும். அதே போல் அவர்கள் எந்த வாய்ப்பு இருந்தாலும் அதை நழுவ விடுறதில்லை. எந்த கண்ட்ரி ஓனாலும் அவங்கள அனுப்பிச்சு அங்கே தொழிலை உருவாக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி சைனா ப்ராடக்ட்ஸ் போகாத நாடுகள் இல்லை. முதல்ல அவங்கள ஒரு சீப் ப்ராடக்ட்ஸுன்ற அளவில் நாம் அவங்கள எல்லாம் ரிஜெக்ட் பண்ணோம், சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கு வேர்ல்டு என்ன பாப்புலர் பிராண்ட் எல்லாமே சைனாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இதை நாம் இங்கே கொண்டு வரணும். நான் ஒரு வேர்ல்டு தாட் லீடர் சான் கிம்னு ஒரு கொரியன் இருக்கார். இஸ் இன்சியாடு ஃப்ரான்ஸில் அவர் அவர் தான் ஃபவுண்டரு. அவர் கூட சந்தித்து பேசக்கூடிய அளவில் ஏன் இந்தியா டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. நீங்கள் என்ன உங்கள் பார்வையில் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ த பெஸ்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் ஹவ் கான் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அவர் ஐஐடி ஐஐஎம் ஆஃப் இந்தியா அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு யாரும் எங்கேயும் பார்க்கல. நான் ஈவந்தோ சைனா அவங்கள விட இன்ஃபீரியராக இருந்தால் கூட அவங்க தே ஹவ் ப்ரொடியூஸ்டு மோர் தென் 150 குளோபல் பிராண்ட்ஸ். இந்தியாவால் அது பண்ண முடியல. ஏன் என்று கேட்டால் இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. அவங்க உள்ளே வரணும். அவங்க இந்தியாவுடைய இந்த கல்வி தரத்தையும் உயர்த்தி தொழில் முனைவர்களாக அவர்கள் பெற்ற அந்த கற்றது திறனை எல்லாம் இவர்களுக்கு கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணால் இந்தியா கேன் பிகம் ஒரு நல்ல ஆளுமையாக வர முடியும் அப்படின்றது. அதனால்தான் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி மூலமாக நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை டெவலப் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபார்மிங் தி இந்தியன் எக்கானமி இன்டு அன் ஆண்டர்ப்ரனல் எக்கானமி. முதலாக நாம் அமைந்த தமிழ் டயஸ்போராவை எடுத்துவோம். அதனால் தமிழர்கள் வாழக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன் இந்த போன்ற நாடுகளெல்லாம் தமிழர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக அமையணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி எடுத்து அந்த முயற்சிகள் இருக்குது. அதில் 3 வெர்டிக்கலை மெயினாக பார்க்குறோம். ஒன்று ஆர்கானிக் ஃபார்மிங். இன்றைக்கு விவசாயம் ஆதி இதில் விவசாயம்தான் ஒரு தொழிலாக மனிதனுக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம் மட்டும்தான். ஒரு 70% ஆஃப் த எக்கானமி வாஸ் ஒன்லி அக்ரிகல்ச்சர். ஆனால் இன்றைக்கு விவசாயம் என்பது நலிந்து விட்டது. ஏன்னா டிஜிட்டலாக போகிறாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிடுது. ஒரு விவசாயியோடைய மகன் விவசாயி ஆகிறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. சிறிய விவசாயிகள் எல்லாமே நலிந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாம் கடனில் தான் தே ஆர் இன் அ டெட் ட்ராப். அவங்களால அதிலேருந்து மீண்டு வர முடியல. ஸோ இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிறைய
இன்றைக்கு டிஜிட்டலைசேஷன் வந்துடுது, நிறையா ஏஐ வந்தப்புறம் நிறைய ட்ரோன்ஸ் டெக்னாலஜி வந்துடுது, சென்சார்ஸ் இருக்குது. ஸோ ஹைடெக் அக்ரிகல்ச்சர் இன்றைக்கு ஸ்மால் ஃபார்மர்ஸ்கிட்ட தெரியாது. ஸோ அதை நாங்கள் எடுத்துன்னு போய் அவர்களெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர் 2-3 ஏக்கரை வச்சு அவரால் ப்ராஃபிட்டபுளாக நடத்த முடியாது. அதனால் ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் அண்டு மிடில் மேன் தான் இப்போ இன்றைக்கு நிறையா அவர் தான் லாபத்தை சம்பாதிக்கிறாரு. ஆனால் உண்மையான விவசாயியால் அவர் விலையை நிர்ணயிக்க முடியல. இந்த இதையெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு விவசாயிகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி இந்த மிடில் மேனில் எலிமினேட் பண்ணி அவர்களை லாபகரமாக ஆக்க வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தை நாங்கள் ஒரு வெர்டிக்கலாக முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம். அதுக்கு நிறைய விவசாயிகளுக்கிட்டேருந்தும் நிறைய சப்போர்ட் வருது. இது போல் ஜப்பான் தொழில்நுட்பத்தோட சில அந்த அக்ரிகல்ச்சர் ஈல்டை அதிகமாக்கலாம் அப்படின்ற முயற்சியில் பிளாஃப் அக்ரிகல்ச்சர் மெத்தட் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சில அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து நாங்கள் சில ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் பண்ணுறோம். குறிப்பாக எங்களுக்கு இருக்கிறது வெட்டிவேர் என்ற ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வேர் வெட்டிவேர். அது காவிரி படுகையில் முதல்ல பார்த்துருக்காங்க. அதில் வேர்ல்ட் பேங்க் அதை பார்த்து வியந்து போய் இதை நிறைய மண்ணை, நீர், நிலம், காற்று இதையெல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தாவரம். அதனால் இது வண்டர் கிராஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த பொட்டானிக்கல் நேமே வெட்டிவேர்லேருந்து தான் வந்திருக்கு. தமிழ் வேர் தான் இப்போ தமிழனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வேர் வெட்டிவேர். இது 120 நாடுகளுக்கு மேலே இன்றைக்கு பயோ என்ஜினியரிங், அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேராக இன்றைக்கு வெட்டிவேர் அறியப்படுகிறது. ஆனால் நாம் தமிழர்களுக்கு இப்போ அதை பற்றி தெரியல. ஃப்ரான்ஸில் வெட்டிவேர்னால் அதோடைய அந்த பர்ஃப்யூம் நறுமணத்துக்காக இன்றைக்கு ஒரு பெரிய குளோபல் இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கு, அரோமா இண்டஸ்ட்ரி. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் நிறையா குளோபல் நெட்வொர்க்கோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அரோமாவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுதா இல்லை வேறு? அது எல்லா பர்ஃப்யூம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி இஸ் அ மேஜர் இண்டஸ்ட்ரி. அதில் ஒரு ஃபிக்ஸேட்டிவாக வெட்டிவேர் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரான்ஸு, யூரோப்பு, அப்புறம் அமெரிக்கா இது போன்ற நாடுகள் எல்லாமே வெட்டிவேரை இந்தியாவிலேருந்து அவங்க வாங்குகிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுக்கு அதை எடுத்து செல்லக்கூடிய ஆளுமைகள் குறைவாக இருக்காங்க. அந்த முயற்சியில் தான் இந்தியா வெட்டிவேர் நெட்வொர்க் நாங்கள் அதுக்கு முயற்சி எடுத்துன்னு இருக்கோம். இன்றைக்கு தாய்லாண்டு தான் வெட்டிவேரை உலகளவில் எடுத்துன்னு போகிறாங்க. தாய்லாந்து கிங் இதை பற்றிய அறிந்து அவர் ஒரு நேஷ்னல் கிராப் ஆஃப் தாய்லாண்டாக மாற்றிருக்காரு. அதுலேருந்து நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். வெட்டிவேர்லேருந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். முதல்ல வெட்டிவேரை தண்ணீரில் இந்த பானையில் போட்டு அதை குடிப்பாங்க. அதனால் பாடி டீடாக்ஸ் ஆச்சு. உள்ளே இருக்கிற கழிவுப் பொருள்கள்லாம் போய் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாவதற்கு வெட்டிவேருடைய தண்ணீர் ஆயுர்வேதத்தில் ஒரு மூலிகையாக இது அறியப்படுகிறது. அதனால் வெட்டிவேருடைய தாக்கம் நிறையா இருக்குது. சம்மரில் வெட்டிவேரை ஒரு இயற்கையோடைய படைப்பே சம்மரில் வெட்டிவேருக்கு நிறையா வெயில் தேவைப்படும். அந்த காலகட்டத்தில் அந்த வெட்டிவேறு தட்டிகள்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த சூரிய தாக்கத்திலேருந்து அந்த வெப்பத்திலேருந்து தனித்து கொள்வதற்கு வெட்டிவேர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயம் போல் பயன்படுத்தினாங்க. ஸோ இதை இதெல்லாம் இன்றைய தமிழர்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கு ரெஃப்ரிஜிரேட்டர்,
அண்டு ஏர் கண்டிஷன் வந்தப்புறம் வெட்டிவேருடைய தேவைகள் குறைந்து விட்டதாக பார்க்குறாங்க. ஆனால் என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாமே மீண்டும் வெட்டிவேரை ரிவைவ் பண்ணணும், பயோ இன்ஜினியரிங் அப்படின்ற அளவில் அதை பயன்படுத்தணுன்ற ஆர்வம் உள்ளவர்கள் நிறையா இன்றைக்கு வளர்ந்துருக்குறாங்க. குளோபலாக அதை பார்க்குறாங்க. கமர்ஷியலாக பார்க்குறத விட என்விரான்மெண்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்தது மூங்கில் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வெட்டிவேர் வருது. கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உறிஞ்சி ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய தாவரங்களில் வெட்டிவேரும் மூங்கிலும் இருக்குது. இன்றைக்கு குளோபல் வார்மிங் என்று நிறைய பேசுகிறாங்க. அதையெல்லாம் அந்த கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு வெட்டிவேர் பயன்படுத்துகிறது. இந்த இதை தான் நாங்கள் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்றைக்கி விவசாயிகளுக்கு இன்றைக்கி கார்பன் கிரெடிட் வாங்கிறதுக்கு நாங்கள் இந்தியா வெட்டிவேர் அமைப்பு மூலமாக சிறு விவசாயிகளுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், இந்த கார்பன் கிரெடிட்டை வாங்கிறதுக்கு நாங்கள் சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு ஆறுகளில் அதிகமாக தண்ணீர் வரலை. ஆனால் வெஸ்ட் பெங்கால் போன்ற நார்த் ஈஸ்டில் எல்லாம் பிரம்மபுத்திரா இதெல்லாம் நிறைய வெள்ளங்களில் வருது. இன்றைக்கு நிலச்சரிவு நம்ம பார்க்குறோம். நிலச்சரிவெல்லாம் இது பண்ணுறதுக்கு வெட்டிவேர் ஒரு அற்புதமான தாவரம். அதை நோ அதர் கிராப் கேன் பைண்ட் த சாயில் லைக் வெட்டிவேர். அந்த அளவுக்கு சாயிலை இருக்க பிடிச்சிக்கணும். அதனால் வெட்டிவேரை ஒரு 600 கிலோமீட்டருக்கு வெஸ்ட் பெங்கால் ஹூக்ளி ரிவர் வரும். என்னுடைய நண்பர் அதை அந்த வெட்டிவேரை ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வளர்த்து அந்த கரை ஓரம் வெட்டிவேரை விளைவித்ததுனால அது அந்த ஃப்ளட் கண்ட்ரோல், அந்த ஆற்று தண்ணீர் நிலத்தில் பூர விடாத மாதிரி அதை தவிர்த்துருக்குறாங்க. ஸோ இதனால் 2 நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்கார். ஸோ வெட்டிவேருக்கு நாம் நிறைய அதோடைய அவேர்னஸ் அபவுட் வெட்டிவேர் அதை கொண்டு வரணும். மீண்டும் அதுக்கு அப்புறம் கார்பன் குறைப்பு, அப்புறம் நீரை பற்றியும் வருது, அப்புறம் சாயில், இது 3 வகையில் வெட்டிவேரை நாம் இளைஞர்களுக்கெல்லாம், இந்திய இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துன்னு போகணும். நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் வரணும். வந்தால் தான் இந்த climate change, global warming என்றதெல்லாம் குறைக்கலாம். ஏன்னா there is a prediction that all the coastal line of the world is under the threat. ஒரு sea level அதிகமாச்சுன்னா நாம் ஈவன் சென்னையிலே பாதி முழுகக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு வெட்டிவேர் போன்ற தாவரம் நிறையா என்விரான்மெண்டலி பீப்புள் அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணுன்றது எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அதுக்கு அடுத்து இன்றைக்கு டிஜிட்டல் லேர்னிங் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ரூரல் டிஜிட்டலைசேஷன் ஒரு பெரிய சப்ஜெக்டாக பார்க்குறோம் நாங்கள். ஜப்பானில் இந்த ரோபோட்டிக்ஸு அவங்க கூட தொழில்நுட்பத்தையும் கொண்டு இன்றைக்கு ஒரு வில்லேஜ்லேயும் எவ்ரி வில்லேஜ் ஷுட் ஹாவ் அ சயின்டிஸ்ட், வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு ஜப்பான் தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸில் அவங்க ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய தொழில்நுட்பத்தையும் அதே போல் ஜோஹோ நிறுவனம் நிறைய இந்தியன் கூகுளாக அறியப்படுகிறது. அவங்க நிறையா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், டிஜிட்டலைசேஷன் பண்ணணும். அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் சில முயற்சிகள் எடுத்துருக்கிறோம். அதனால் இன்றைக்கு ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் நிறையா கொண்டு வரணும். இன்றைக்கு நிறையா நம்ம எஜுகேஷன்லேயே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஒன்லி அகாடமி மட்டும் போகாது. இன்றைக்கு
30 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் படித்து வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஒரு தொழில் முனைவர்களாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு வேலை இல்லைன்னு இருக்கிறத விட நாம் அவர்களே வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு நாங்களே முன்னுதாரணமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பிளாக், மென்டல் பிளாக் என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லை. நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ கடனில் தான் இருந்தது எங்களுடைய நிறுவனம். தந்தையார் விட்டு சென்றப்போ 3 லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு கடன் இருந்தது. ஆனால் ஆர்வம் எங்ககிட்ட இருந்தது. தந்தையாருடைய இந்த சாஷே என்ற கான்செப்டை மக்களுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துடன், பேஷன் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்டு. வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பார்க்கக்கூடிய ஒரு திறமையை நாம் வளர்த்துக்கணும். அதுதான் மென்டார்ஸ் தேவைப்படுது. அந்த ரோலை தான் FWC பண்ணுறது. அதனால் ஒரு கேபிட்டல் இல்லை அப்படின்னு அவங்க மலைத்து நிற்க வேணாம். இன்றைக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தால் போதும். ஐடியா இருந்ததுன்னா இன்றைக்கி நிறைய பேர் பேங்க்குக்கு பேங்க்ஸ் ஆர் ஆஃப்டர் யூ ஆர் இன்றைக்கு க்ரௌட் ஃபண்டிங்னு வந்துடுது. தென் வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த 21st century பிலாங்ஸ் டு தி ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்டு பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காலாம் 20-22 வயசுலேயே மிகப்பெரிய அளவில் அவங்க பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்துடுது. நாங்கள் எங்களையும் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரை நாங்கள் ஜெய்ஹோன்ற ஒரு கான்செப்ட், ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா இந்த 3ஐயும் நாடுகளையும் இணைத்து ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எப்படி அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். இதையும் ஜப்பானில் மிக விரைவில் லான்ச் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். ஸ்டார்ட் அப்புன்றப்போ அமெரிக்கா தான் லீடர் இன் மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜி, ஐடியாஸ் இதெல்லாம் கொண்டு வருது. இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரே உருவாக்குறது அமெரிக்கன்ஸ் தான். அதே மாதிரி ஜப்பானுக்கிடம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய நாடு ஜப்பான். அவர்களிடம் இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டி, பொலைட்னஸ், பங்க்சுவாலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ், அந்த நாகசாக்கி, ஹிரோஷிமா அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உலக வர்த்தக நாடாக ஜப்பான் அறியப்படுகிறது. காரணம் அவர்களுடைய ஒரு டெடிகேஷன் டு ஒர்க். அவர்கள் நான் பார்த்து வியந்த, நான் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜப்பான் போயிட்டு வந்தப்போ அவர்கள் கொடுக்குற அந்த ஒர்க்குக்காக இருக்கிற டெடிகேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாப்பிடக்கூட போக மாட்டாங்க. அந்த வேலையை முடித்த அப்புறம்தான் அவர்கள் சாப்பிடுவதற்கே போகிறாங்க. அண்டு பங்க்சுவாலிட்டி, நீங்கள் அவர்கள் குறித்த நேரத்தில் போகலன்னா இந்த டைம் இஸ் மணின்ற அந்த ஒரு இதை அவர்கள்கிட்ட தான் கற்றுக்கலாம். உங்களை அடுத்த முறை நீங்கள் அந்த டைமில் போகலன்னா உங்கள் கூட பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இங்கே இந்தியன் ஆண்டர்ப்ரனரும் அந்த ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங்காக நான் பார்த்தேன் ஜாப்பனீஸ் கிட்ட. இந்த இதில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க இளைஞர்கள். அப்போ அந்த ஐடியா ஒரு ஃபண்ட் இருக்காது, அவங்கள்ட்ட ஐடியா மட்டும் இருக்கும். மேபி அது நல்ல வெற்றி பெறுங்கிற ஒரு பேஷன், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அவங்க அந்த இதுலேருந்து எப்படி ஒரு ஃபண்டை டேப் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவை எப்படி சர்ச் பண்ணுறது, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இல்லை அதுக்கெல்லாம் நிறையா இருக்காங்க. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை எங்களுக்கு விட்ட வந்தாங்கன்னா கன்சர்ன் இப்போ கவர்மெண்ட்டே நிறையா ஃபண்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ பேங்க்ஸும் ரெடியாக இருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி கொலாட்ரல் கேட்டுட்டு கொலாட்ரல் இருந்தால் தான் கொடுப்பான்னாங்க. இப்பயே நிறைய ஓரளவுக்கு பேங்க்ஸ் ஆர் டியூன்டு. கவர்மெண்ட்டும் நிறையா இந்த முத்ரா லோன் ஸ்கீமு அது மாதிரி நிறைய கொலாட்ரல் இல்லாமல் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு
அப்புறம் இந்த பேக்வேர்ட் கிளாஸஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட்ஸு இருக்குது. ஸ்டார்ட் அப் டிஎன்கிட்டே இப்போ ஒரு 10,000 தொழில் முனைவர்கள் இன்குபேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து இது மாதிரி யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், எங்களால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், கிராண்ட்ஸ் கொடுக்க முடியுன்றாங்க. இன்றைக்கு வந்து த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஹஸ் க்ரோன். முதல்ல இருந்த மாதிரி ஃபண்டு இல்லாமல் தவிக்கிறது இல்லை. இன்றைக்கி நல்ல ஐடியாவாக இருந்தால் there are people ready to invest into the project. அது மாதிரி நாங்கள் நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் நாங்களே அவர்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம், இன்வெஸ்டரோட லிங்க் பண்ணி விட்றோம். இதுக்கு நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதான் இந்த ஜெய்ஹோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கியமாக எல்லா தொழில் முனைவருக்கும் இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் இந்த ஸ்டார்ட் அப் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் காரணம் வந்து அவர்கள் ஏதோ ஒரு ஐடியா, அவர்களை பற்றிய புரிதல் இல்லாமல் சரி ஏதோ செஞ்சாகணும், இப்போ சில குறுகிய கால கிராண்ட் கொடுக்குறாங்கன்னு புள்ள போயிருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் இல்லை, அவங்களுடைய ப்ராடக்டே கரெக்டான ஒரு சர்டன் ரீவேலிடேஷன் ரீகன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாமல், மார்க்கெட் இருக்குமான்றது இல்லாமல் அவங்க உள்ளே இறங்கிடுறாங்க. இது போன்ற அவர்களுடைய சுய புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க. இன்றைக்கி 10% தான் சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு மென்டாரிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று கொண்டு வந்து பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து நாங்கள் அதை வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு பயிற்சி களம், அதை வந்து ஐஐடி மெட்ராஸ்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டியிலும் இருக்க ஃபஸ்ட்டு பேட்சை கொண்டு வரத்துக்கு இன்றைக்கு, ஸோ தட் திஸ் ஃபெயிலியர் ரேட் குறைச்சிட்டு ஒரு அட்லீஸ்ட் 1% or 2% சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே, இன்றைக்கு அமெரிக்காவில் 30% அளவுக்கு ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ரேட் இருக்குது. லண்டன் போயிருந்தால் அங்கேயும் நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரு 10% தான் இருக்குது. இந்தியாவில் 1,30,000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏஷியா லெவலில் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த தொழில் முனைவர்களை இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துவதில் முயற்சிகளில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி இறங்கியிருக்கு. இதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற இப்போத்துக்கு முயற்சி. அடுத்தது இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்னு ஒன்று நார்த் இந்தியாவில் தான் ஃபேமஸாக இருக்குது. அதில் இன்றைக்கு இந்தியா அளவில் ஒரே ஒரு நிறுவனம் தான் அதிகமாக பண்ணியிருக்கு, அறியக்கூடிய நிறுவனம் ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா அப்படின்றது. சவுத் இந்தியாவில் எதுவும் யாரும் கிடையாது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அவர்களெல்லாம் வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கு ஒரு உரிய களத்தை பார்க்குறாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி பண்ணதுன்றதும் அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த முயற்சிகளில் நம்ம சார்ந்த நிறுவனமான நேச்சுரல்ஸ் இன்றைக்கு 750க்கு மேலே ஃப்ரான்ச்சைஸ் பியூட்டி சலூன் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு நம்பர் 1 சலூனாக அறியப்படுறாங்க. ஸோ அதுபோல் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதலுடன் ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்ஸ் ஃபார் சவுத் இண்டியன் பிராண்ட்ஸ் எடுத்துன்னு போனோம். அதுவும் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா ஃப்ரான்ச்சைஸ் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி குளோபல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்குரிய ஒரு வழிகாட்டுதலையும் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக எடுத்துக்கொண்டு செல்வதற்கு இருக்கிறோம். ரொம்ப நல்லது சார். இது வந்து நீங்கள் ஒரு முதலுலக மூத்த குடிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பெரும்பாலான முக்கிய பகுதிகளை தொட்டிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளும் உங்களுக்கு கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த அனுபவமும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து அது ஒரு பெரிய இது. இனோவேஷன் அண்ட் ஃப்ரான்ச்சைசிங் இது ரெண்டுமே
ஒரு லீடர்ஸாக இருக்கிறோம், பிஸ்னஸ் லீடர்ஸாக. ஏன்னா இதில் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய சவால் இங்கே. ஏன்னா ப்ராடக்ட் இன்னோவேஷனோ இல்லை மற்றதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய சவால். அதில் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்லேயுமே உங்களுடைய குடும்ப நிறுவனங்கள் நல்ல ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. உங்கள் தந்தையார் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து அதை அடித்தளம் போட்டிருக்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவருடைய நூல் வருவதற்கு எல்லாரும் இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக பார்க்குறோம். ஏன்னா ஆல் த ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் என்னென்ன சவால்களை சந்தித்தோம், அதை எப்படி நாங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்து நம்ம அந்த சவால்களை எல்லாம் ஒரு சந்தித்து அதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு அதுக்கு ஒரு மாற்று இது ஆன்டி டோட் என்று சொல்வார்கள், அதை எப்படி நாங்கள் வந்து யுக்திகளை கையாண்டோம். இதையெல்லாம் தான் இந்த இளைஞர்கள் அதுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதே சூழ்நிலைகளை அவங்களும் சந்திப்பாங்க. அதனால் இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு கல்லூரிகளும் MBA மாணவர்களுக்கும் பாடமாக இருக்கணும். இதில் ஆல்ரெடி நாங்கள் எங்களுடைய சாஷே புரட்சி ஒரு கேஸ் ஸ்டடியாக எல்லா பி ஸ்கூல் எல்லாம் MBA பாடத்துலேயும் திட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, நம்ம இன்சியாடு ஃப்ரான்ஸில் இதை ஒரு ஆர்டிக்கலாக இதை வச்சு ஒரு டாக்டரேட்டை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதாவது சாஷே ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் அதை ரெடி பண்ணி PhD பேப்பர் சப்மிட் பண்ணி அதுக்கு ஒரு பட்டமும் வாங்கியிருக்காரு. ஹார்வர்டு யுனிவர்சிட்டி ஹோம் க்ரோன் ஆண்டர்ப்ரனர்ஸ்ன்னு கெவின் கேரை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்மையில் நான் லண்டன் போயிருந்தப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நாம் தமிழ் மாணவர் ஒருத்தர் இந்த சாஷே புரட்சி ஆர்டிக்கிளை சப்மிட் பண்ணியிருக்காரு. அவங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் இதை ஒரு ஆர்டிக்கிளாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க வந்து எவ்ரி இயர் அந்த அலுமினை ஜுகாட் அப்படின்னா ஒரு புதிய யுக்தி, அது ஹிந்தி நேமில் ஜுகாடுன்றாங்க. அதில் நம்மளுடைய சாஷே புரட்சியையும் வச்சு அடுத்த வருடம் 2025 நீங்கள் அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும் ஃபார் த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அலுமினை, அந்த இதுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக இன்றைக்கு சாஷே புரட்சி பார்க்கப்படுகிறது. ஸோ இது சாஷே மட்டுமல்ல, இது போல் பல ஐடியாஸ் இன்றைக்கி வந்துடுது. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் வந்தப்புறம், AI வந்தப்புறம் தி காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இஸ் ஒன்ஸ் லெஃப்ட் டு ஒன்ஸ் இமேஜினேஷன். அதனால் இன்ஃபினைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து இந்த நமது மாணவர்கள், அதுவும் சவுத் இண்டியன்ஸ் ஆர் குவைட் ஸ்மார்ட் இன் த கிராஸ்பிங் ஆஃப் அல்காரிதம்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் இந்த இருக்கிற திறமையெல்லாம் வச்சு அவர்களுக்கு உலக அளவில் இன்றைக்கி வரவேற்பு இருக்குது. அதனால் நிறைய இன்னோவேஷன்ஸ் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி கொண்டு வரலாம். அதே தான் நாம் இருக்கிற ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் இன் அமெரிக்கா, ஜப்பான், இந்த நாடுகளில் இருக்கவங்கெல்லாம் நம்ம கொடுத்து இவர்களை எப்படி நாம் ஒரு மென்டாரிங் பண்ணலாம் அப்படின்ற முயற்சியில் வலைத்தமிழும் எங்கள் கூட இணைந்து, ஏன்னா நீங்கள் நிறைய குளோபல் டயஸ்போராவில் இருந்திருக்கீங்க, அந்த அளவில் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு டிஜிட்டலாக வழிகாட்டணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இதில் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஸை பற்றி நம்ம நிறைய குறிப்பிட்றோம். ஏன்னா இப்போ நம்ம வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறினா தான் இவ்வளோ பேருக்கு, மக்கள் தொகைக்கு நம்மளால் வந்து ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாக்க முடியும், தொழில் சார்ந்த வளர்ச்சியையும் நம்ம வந்து உருவாக்க முடியும்.
அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சீனாவெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு நம்ம ஈடு கொடுக்கணும்னா அதுக்கான தொழில் சார்ந்த போட்டி தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அவசியமாக இருக்குது. அது இளைஞருடைய சக்தி வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது வந்து ஒரு தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இதில் வந்து நீங்கள் பாடத்திட்டங்களில் நம்மளுடைய ஆண்டர்ப்ரனர் சார்ந்து இந்த மாதிரி இப்போ நிறைய பள்ளிகளுக்கெல்லாம் போகும்போது இங்கே வந்து அவங்க குறிப்பிடுறது ஒரு வட இந்தியாவிலையோ இல்லை வெளிநாடுகள்லையோ இருக்கக்கூடிய அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அவங்க போய் நேரில் போய் பார்க்க முடியாத அந்த மாதிரியான ஒரு உதாரணங்களை அவங்க கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தாது. இப்போ இந்த நேச்சுரல்ஸ் மாதிரியோ இல்லை வந்து உங்களுடைய அந்த சிகே குரூப் மாதிரியோ மற்ற இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ராம்ராஜ் காட்னா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய தொழில்கள் வந்து இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடியதை ஒரு ஆண்டர்ப்ரனல் சப்ஜெக்டாகவே வந்து இந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் அதை கொண்டுட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவசியம் இருக்குது. என்னென்றால் ஏட்டுக்கல்வி மட்டுமே நமக்கு வந்து நிறைவை கொடுக்காது, நமக்கு நாம் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றியும் தராது. இன்றைக்கு வந்து எல்லாமே ஏட்டுக்கல்வியாக தான் இருக்குது. அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை கொண்டு போனால் தான் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற கடலூர் சிகே ஸ்கூல் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ், நாங்கள் வந்து ஒரு 4000 பிள்ளைகளை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை சிகே ஸ்கூல் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம். ஏனென்றால் அவர்கள் அந்த படிக்கிறப்பயே அந்த தொழில் எப்படி செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபீல்டு விசிட்ஸுக்கு எடுத்துன்னு போகிறோம். அங்கே சார்ந்து இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ஈவன் டீ ஷாப், ஒரு டீ ஷாப்புக்கு போய் அந்த டீயை அவரோட இன்ட்ராக்ட் பண்ண வைப்போம். எப்படி அவர் வந்து அந்த லாப நஷ்ட கணக்குகளை சொல்கிறாரு, எப்படி டீயை கொண்டு வராரு, எவ்வளோ பேருக்கு அதை விற்பனை பண்ணுறாரு, அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் எல்லாம் என்ன அப்படின்ற இந்த மாணவர்களுக்கு ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி எடுத்துன்னு போகிறோம். அப்புறம் அவர்களுக்கு மட்டும் அதில் குக்கிங் அப்படின்றத அது ஒரு முக்கியமான இதாக எடுத்து அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கே அந்த குக்கரின்றதையும் ஒரு டீச் பண்ணுறோம். மாதிரி ப்ராக்டிக்கலாக அவர்கள் லைஃபுக்கு என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரணுன்றது தான் அடிப்படையில் கொண்டு வரோம். அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாம் இந்த ஆட்டிடியூட் ஆஃப் இண்டியன்ஸ் இன்னும் கொஞ்சம் மாற்றம் அடையணும். ஏனென்றால் தி ஆல்டிடியூட், ஒரு இலக்கு எவ்வளோ உயரம் பறக்க முடியுமோ அது வந்து அவருடைய திறமை, அந்த திறன், அந்த மனதோடைய திறனை பொறுத்து தான் அவர் வந்து பெரிய உச்சங்களை தொட முடியும். ஆட்டிடியூட், யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிடியூட் இன் லைஃப் என்று அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனால் நாம் வந்து நிறைய நமது பார்வையும் மனது சிந்தனையும் கொஞ்சம் மாற்றம் அடையணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நமது தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஒரு மனப்பாடம் செய்து அதை மார்க் வாங்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தவிர, அதுவும் அது மாதிரி சமுதாயமே மார்க் வாங்கினா போதும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் அதை வளர்த்து விட்ருக்காங்க. இதுலேருந்து அவங்க மாறுபட்டு சுயமாக சிந்தனை செய்து அவர்களுக்குன்னு ஒரு திறமையை வளர்த்து கொள்வதற்கு இன்றைக்கு பாடத்திட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். ரெண்டாவது, அவர்கள் அங்கேயே அந்த ஏரியாலே போகணும் வேலை. எனக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து ஜாப்பனீஸ் மொழி கற்றுக்கினா 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாய்ப்பு ஜப்பானில் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் 2-3 முறை நாங்கள் ஜாப்பனீஸ் டீச்சரை கொண்டு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். ஆனால் மாணவர்கள் முன் வரலை. அவன் இங்கேருந்த 15,000-20,000 வேலை கிடச்சா போதுமே தவிர இருக்கிறான் தவிர, இதே நம்ம வந்து ஒரு சீனர்கள்கிட்டையோ இல்லை ஒரு குஜராத்திக்கிட்டேயோ கொடுத்தீங்கன்னா அவர்கள் உடனடியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நேரம் ஜப்பான் போயிடுறாங்க. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட்டு குஜராத்துக்கு வந்திருக்கு.
அதனால் நம்மளுடைய வாய்ப்பு கிடைச்சா உடனே அதை பற்றி கொண்டு போகக்கூடிய இதில் தமிழர்கள் இல்லை. எல்லாமே இங்கே இருக்கணும். தே டோன்ட் வாண்ட் டு மூவ் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். பெரும்பாலும் அதுக்கு கல்விச்சூழலும் காரணமாக இருக்குது. சூழல் அது வரல அவர்களுக்கு. இன்றைக்கு நம்ம நாடார் கம்யூனிட்டி ஓரளவுக்கு வந்திருக்காங்க. செட்டியார் கம்யூனிட்டி அந்த அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங்காக வெளிநாடுகள் அந்த காலத்திலேயே சீஃபேரர்ஸ்ன்னு சொல்லி உலகளாவிய ஒரு வர்த்தகத்தை உருவாக்கினவர்கள் நம்ம செட்டியார் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் இன்றைக்கு நாடார் கம்யூனிட்டி ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜெயின்ஸ் அண்டு மார்வாடி அவங்ககிட்ட இருக்கிற அவங்க ப்ராக்டிக்கலாக தட் இஸ் தேர் இன் த டிஎன்ஏ. அது மாதிரி தான் நாங்கள் அவர்களை பார்த்து நீங்களும் ஒரு தொழில் முனைவோர்களாக வர வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய ஒரு காலகட்டத்திலே உங்களுடைய சமுதாயத்திலேருந்தே இவர்களெல்லாம் பெரிய தொழில் முனைவர்களாக மாறியிருக்காங்க. ஏன் நீங்கள் மாறக்கூடாது? உங்களை வாய்ப்புகளை நீங்களே ஏன் உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்ற அந்த சிந்தனைகளை விதைக்கிறோம். ஸோ இதுதான் நாங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றத நாங்கள் கடலூரில் எங்கள் ஸ்கூலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஸோ அதே எல்லா பள்ளிகளிலும் எடுத்துன்னு போனோம். இந்த ஸ்கில்க்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கினா போதும், அதை வச்சு அவர்கள் முன்னேறி வந்துடலாம். இதுதான் நம்ம நிறைய ஸ்கில்ஸ் இப்போ வந்திருக்காங்க. இன்றைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னே தமிழக அரசு நிறையா முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் எங்கே நம்ம கோட்டை விடுறோன்னா அவர்களுக்கு உரிய அந்த சப்போர்ட் அடுத்தது கொடுக்கறதில்ல, ஃபாலோஅப் இருக்கிறதில்ல. அதோட அவன் பயிற்சி பண்ணுறதுன்னா அவனுக்கு அதுலேருந்து வந்த அப்புறம் அவனுக்கு என்ன மார்க்கெட்டிங் சப்போர்ட் தேவை, அவனுக்கு என்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை அதுக்கெல்லாம் கொஞ்சம் மென்டார்ஸ் வரணும். மென்டார்ஸ் வந்தாங்கன்னா மென்டார்ஸ் தான் பிரிட்ஜ் பிட்வீன் த ஆண்டர்ப்ரூனர் அண்ட் த கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல மென்டார் கிடச்சிட்டா அவர் பல உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு இப்போ மிக சிறந்த ஒரு தொழில் முனைவராக, தொழில் அதிபராக மாற்றக்கூடிய எல்லா இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும். நம்ம இப்போ தொழில் சார்ந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வெற்றியாக அவர்களுடைய இலக்கியம், கலை இல்லை அவங்களுடைய அந்த ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இளைஞர்கள் தங்களை முழுமையாக தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தொழில் அப்படிங்கிறது ஒரு வருமானம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு மனதளவில் அதை அந்த அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க நீங்கள் கேட்டது ஒரு நல்ல சரியான கேள்வி. ஏனென்றால் நாம் தமிழ் இலக்கியத்தில் அந்த ஒரு ஒரு வாழ்க்கை கல்வி, அதாவது வாழ்க்கையில் ஒரு முழுமையாக மனிதனாக மாற்றுவதற்கு நம்ம தமிழ் இலக்கியம் ஒரு மிகப்பெரிய நிறைய கட்டமைப்புகள்லாம் கொடுத்துருக்குது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய நோக்கம் முதல்ல பணம் சம்பாதிக்கணும். அந்த நம்மளுடைய கல்ச்சரு, நம்மளுடைய மொழியோடைய ஒரு செழிப்பு, இதையெல்லாம் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியல. எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை பணம் மட்டுமே ஒரு நிறைவை தராது அப்படின்ற அந்த நோக்கமெல்லாம் இப்போ இல்லை. இன்றைக்கு இளைஞர்கள்கிட்ட முதல்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் அந்த முழுமையான இது வேணும்னா நம்மளுடைய கல்வி, கலாச்சாரம், நம்மளுடைய தமிழ் மொழியோடைய ஒரு சிறப்பு, அதோடைய தத்துவங்கள் நிறையா இருந்திருக்கு. இதையெல்லாம் உள்வாங்கி கொள்ளக்கூடிய இளைய சமுதாயம் இன்றைக்கி தயாராக இல்லை. நேரடியாக பணத்தை பார்க்கணும், இதுதான் அவங்களுடைய மனப்போக்காக இருக்குது. அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய ஒரு ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கிறது. வெல்த்தெல்லாம் அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் இழந்து வெல்த்தை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அந்த பயணத்தில் ஒரு வெற்றி கிடைக்குதான்னா இல்லை. இன்றைக்கு 30 வயதிலேயே
நிறையா ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, அப்புறம் டயபெட்டிஸுன்றாங்க. எல்லா நோய்களையும் இருக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழுமையான கலாச்சாரம், நம்மளோட தமிழ் பண்பாடு, இதையெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக அவர்கள் எப்படி அவங்களுக்கு உரிய வகையில் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசிரியர்கள் வந்தால் தான். ஏன்னா அவர்களுக்கு அதெல்லாம் அவர்களை சொல்லியும் தவறில்லை. ஏன்னா இன்றைக்கு உலகம் போகிற போக்கு பணம் இருக்கிறவர்களை தான் நம்ம ஒரு பெரிய எடுத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, இதெல்லாம் அவர்களுக்கு புரியக்கூடிய அளவில் அந்த அவங்களுடைய லாங்குவேஜுக்கு இறங்கி சொல்லக்கூடிய அளவில் நாம் ஆசிரியர்களும் ட்ரெயின் பண்ணுறோம். நமக்கு ஐ see a கேப். நம்ம தமிழ் சொல்கிறப்போ அவங்களுக்கு அதை ஏற்புடையதாக இல்லை. அவங்களுடைய கவனமெல்லாம் வேறு பக்கம் இருக்குது. அதை கொஞ்சம் ஆங்கிலத்தை சொல்லி தான் நம்ம தமிழை வளர்க்க வேண்டிய திருக்குறளே இன்றைக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் தான் இன்றைக்கு இளைஞர்கள் தமிழை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அதனால் நாம் முக்கியமாக நம்ம ஏன்ஷியன்ட் விஸ்டம், நமக்கு இருந்த அந்த அறிவு ஆற்றல், அந்த மொழியின் செழுமை, அந்த சிறப்பு. ஏன்னா தமிழ் மொழி தான் ஒரு நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டதாகவும், வர்த்தகம், சீஃபேரர்ஸ், இன்றைக்கி நேவி அப்படின்றது நாவாய் என்றதில் தான் வந்திருக்கு. பல தமிழ் மொழி தான், அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு ஆக்ஸ்போர்டு இன்றைக்கு பல மொழிகளுக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. தமிழ் மொழியோடைய அந்த நாகரிகம், சிவிலைசேஷன்லாம் நாம் உச்சத்தில் இருந்தப்போ பல நாடுகள் நாடோடிகளாக மொழி இல்லாமல் அலைந்து கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கு த ப்ரைட் ஆஃப் அவர் ரூட்ஸ் அண்ட் அவர் லாங்குவேஜ் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் சமுதாயமாகவும் நாம் மாற வேண்டும். அப்போ தான் ஒரு முழுமையான ஒரு தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தமிழர்களாக நாம் மாறுவோம். அதுதான் நம்ம ஒன்றும் தொழில் முனைவர்களாக மட்டும் சாதிக்க வேண்டும் என்று இல்லை. அது கூடவே நமது கலாச்சாரத்தையும் அவர்கள் கட்டி காக்கக்கூடிய ஒரு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க மனிதராக அவர்கள் மாற வேண்டும். ரொம்ப நல்லது சார். நாங்கள் பல்வேறு தகவல்களை நீங்களே பகிர்ந்துருக்கிறீங்க. ஏன்னா இது இன்னைக்கு ஒரு இளைஞர்களுக்கு இது அறிவு பகிர்வுங்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுவும் அனுபவசாலிகள்கிட்டருந்து, வெற்றியாளர்கள்ட்டேருந்து பகிர்வதுங்கிறது, கிடைக்கக்கூடிய அறிவுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அது உங்களுடைய அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்துடைய, குறிப்பாக உங்களுடைய தந்தையாருடைய அனுபவத்தை அந்த நூலாக கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொண்டு செல்வதற்கு எல்லாருமே கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு, ஒரு தொழில் முனைவோர்களுக்கு, குறிப்பாக ஒரு சுய தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுல எல்லாருமே சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நன்றி. வலைத்தமிழ் நிறைய உலகளாவிய தமிழர்கள்கிட்ட ரீச் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக வலைத்தமிழ் ஒரு மிகப்பெரிய பங்காக பார்க்குறேன். இன்றைக்கி திருக்குறளாகட்டும், இல்லை பல தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகளாகட்டும், வலைத்தமிழுடைய பங்கு ஒரு அளப்பரியதாக தான் நான் பார்க்குறேன். அதுபோல் தமிழ் ஆளுமைகளையும் அந்த தொழில் முனைவர்களையும் வளர்ப்பதில் நாம் முதல் உலக மூத்த குடி ஒரு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய வலைத்தமிழோடு இணைந்து இனோவேஷன், ஃப்ரான்ச்சைசிங், அப்புறம் ஸ்டார்ட் அப்புக்கு உரிய கட்டமைப்புகள், அது போன்ற இந்த துறைகளை எல்லாம், அதுவும் இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் அக்ரிகல்ச்சராக மாற்றணும். அதே மாதிரி நாம் டிஜிட்டலாக ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றி
நாம் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர்களாக உருவாக்குவதற்கு பல ஒரு மென்டார்ஸ், ஒரு வழிகாட்டுதல் உரிய இந்த மாதிரி வலைத்தமிழ் போன்ற தமிழ் ஆர்வமிக்க ஒரு அமைப்புகள்லாம் உருவாக வேண்டும். இதெல்லாம் நாம் சேர்ந்து நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைத்து பகிர்வுகளுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.